100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் குக்கிராமத்தில் இருந்தால் கூட அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இண்டஸ்ட்ரியை தேடி வரணும் இங்கே எங்கே அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இது ரொம்ப அழகான திட்டம். இந்த திட்டம் மட்டும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அந்த ஊரை விட்டுட்டு ஒரு பெரிய டவுனுக்கு வர்றது, அந்த பெரிய டவுனுக்கு வந்து வேலை கிடைக்காம இங்கே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்து இவங்க வாழறது. ஸோ இது எல்லாமே தடுத்ததுன்னு சொல்லலாம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதுக்கான அலோகேஷன்ஸே வந்து கொடுக்கறது இல்லை, அதை ரொம்ப மோசமாக வந்து கையாளுது. அதனால நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டமே இருக்கிறது இல்லை. அதில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் 400 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ 294 ரூபாய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பர் டே கூலி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 100 நாள் வேலை திட்ட சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் என்ன சொல்லணும்னா அந்த திட்டத்தில் என்ன ரூபா போட்டிருக்குதோ அந்த ரூபாய்க்கு குறைவாக யாருக்குமே வேலைக்கு கூப்பிடக்கூடாது. அது சட்டம். ஸோ அது வேலை உரிமை சட்டம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவோம். ஒரு ஏழை குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதில் வந்துடுது வருஷம். இதை தவிர 400 ரூபாய் 100 நாட்களுக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடுது. ஸோ 1,40,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆகிடுது.